ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்டிஆரோட 5th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஐம் ரியலி சாரி. டியூரேஷன் ப்ராப்ளம்னால வீடியோ லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் 5th பார்ட்டோட ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் எனக்கு டியூரேஷன் ப்ராப்ளம், லென்த்தாக வீடியோ கொடுக்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஸ்டோரேஜ் காமிச்சிட்டே இருக்குது. ஐம் ஷூர் நான் அடுத்த பார்ட்டோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜான்ஸ் கிங்டம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னன்றது புரியும். எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம டேங் ஜேகேக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்பாரு. அந்த கிஃப்ட்டு என்னென்னு ஜேகே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருந்துருப்பார். அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். மாமா, என்ன வாயை ஊன்னு வச்சுருக்க? ஆமாம், அப்போ தானே கரெக்டாக இருக்கும். இல்லை, நீ கையவே நீட்டு. கையிலலாம் வேணாம், லிப்ஸில். ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு டே ஜேகே வாயில் ஏதோ வச்சுருந்துருப்பாரு. ஜேகே டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரா. என்னடா அது? அதான் மாமா, உனக்கு பிடிக்கும்ல பனானா மில்க் ஷேக். பனானா மில்க் ஷேக்கா? அட பாவி, நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டு வந்தா இது தான் கொடுக்குறேன்னு சொன்னியா? ஆமாம், வேறு என்ன? நீ என்ன எதிர்பார்த்த? டேயாங், நீ கிஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் டேயாங். கிஸ் பண்ணுவேண்ணா? இங்கே பாரு மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, ஓகேயா? நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன், எனக்கு ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்கிறதுனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஆனால் நமக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் தான் நடக்கணும், புரியுதா? என்னது, காலேஜ் முடிச்சுட்டு நீ ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் தான் நடக்கணுமா? டேய், அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம். அதுக்கு என்ன அதுக்குன்னு இழுக்கிற? எனக்கெல்லாம் தெரியாதுட்டே. சும்மா இந்த ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் கூட இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. சரி மாமா, ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அவ்வளோதானே, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றது எதுவும் நான் வேலைக்கு போகிற வரையும் நடக்கக்கூடாது, ஓகேயா? ஓகே சரி. என்ன போ. என்னடா, இப்போ தானே சரின்னு சொன்னேன். மாமா, இந்த கிஃப்ட்டு கொடுக்க தான் உன்னை கூப்பிட்டேன், கொடுத்துட்டேன், கிளம்பு. மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ஹேக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது எல்லாம் வச்சுக்கலாம், ஓகேயா? அப்போ இப்போ எதுவும் தரமாட்டேயாட்டே? தரமாட்டேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? இல்லை, நான் போகிறேன்டா, போ. அடப்பாவி. மாமா, என்ன? எனக்கு தெரியும்டா, இந்த மாமா எது கேட்டாலும் இந்த டே கொடுக்காம இருக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும். பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதனால் கொடுத்தேன். இதுதான் சாக்குன்னு அடிக்கடி இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத மாமா, உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஒட்டப்பா விட்டி. என்னடா திடீர்னு அந்நியன் மாதிரி பேசுகிற? ஆமாம், இப்போ நீ போய் தூங்கு, போகிறேன். உன்னை பார்த்துக்கிறேன்டா, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. என்ன மாமா, இல்லட்டே, நீ போய் தூங்கு, நான் போகிறேன். ஓகே மாமா. இப்போ நம்ம டேவும் ரூமுக்கு போயிடுறாரு, நம்ம ஜேகேவும் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் இந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ கட் பண்ணி கிச்சனை தான் கட்டுறாங்க. நம்ம டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் தான் சமைச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகேவோட அம்மா தான் டேவை பார்த்து, அண்ணி, சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு ஜேகேக்கு டேவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் தானே? முழு மனசோடு தானே சம்மதிச்சிங்க? அது அண்ணி,
எனக்கு கல்யாணத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜங்குக்கு தேவை கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். ஆனால் அவங்க 2 பேருக்கும் வயசு இல்லையே, அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்பாவோட ஹெல்த்தும் முக்கியம் தானே. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி மீற முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு எப்படியும் படிக்க தானே போகிறான், இங்கேருந்தும் படிக்க தான் போகிறான். சரி, சந்தோஷம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் என் பையனை பார்த்துக்க மாட்டீங்களா? என்ன பேசுகிறீங்க? அவன் இனிமேல் என் பையன் மாதிரி. சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். அவனை அண்ணனோட பையன் அப்படின்ற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சுகா, ஜேகே எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு ஜிமினும் டேவும் 2 பசங்க இருந்தாங்க. இனிமேல் 4 பசங்க. அவ்வளோதான் அண்ணி. நீங்கள் தான் தனியாக இருக்கணும். அதனால் நீங்கள் தான் இனிமேல் தைரியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அண்ணி? கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க புருஷன் வீட்டில் தானே இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ணி, வேணா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன அண்ணி? நாங்கள் பேசாமல் இங்கேயே வந்துடுறோம். நம்ம எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இங்கேயே இருந்துடலாமா? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. பார்க்கலாம், பேசி பார்க்குறேன். நான் உங்கள் அண்ணாக்கிட்ட பேசி பார்க்குறேன். ஓகே அண்ணி, நானும் உங்கள் அண்ணாக்கிட்ட பேசுகிறேன். சரி அண்ணி, சரி அப்படின்ட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அதை பற்றி பேசிட்டு சமைச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம அங்கிள்ஸ் சைடு தான் காட்டுறாங்க. இப்போ டேவோட அப்பா தான், என்ன சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? இல்லை சம்மந்தி, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா அப்படின்னா நான் தான் சம்மந்தி கேட்கணும் உங்கள்கிட்ட. தேவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு அதெல்லாம் சம்மந்தம்தான். ஜேகே மாதிரி ஒரு நல்ல பையன் தேடினா கூட கிடைக்க மாட்டான். நாங்கள் வளர்த்த பையன் அவன். அவன் மேலே எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அந்த டே தான் ரொம்ப சின்ன பையன், விவரம் தெரியாத குழந்த பையன். அவனுக்கு இன்னும் முழுசாக லைஃப்னாவே என்னன்னு தெரியாது. அதுக்குள்ளே அவனுக்கு கல்யாணம், அதெல்லாம் அவனோட சைல்டுஹுட் டேஸே இன்னும் முடியல சம்மந்தி. அதுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே அவன் எப்படி போவான், எப்படி இருப்பான், அதை பற்றிலாம் தான் என்னோட யோசனையாக இருக்குது. விடுங்க சம்மந்தி, அது பழகிடுவாங்க. என்ன பண்ணுறது? அத்தை சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் 12 வயசு 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விவரமாக தெரிஞ்சிச்சு, அவங்க வாழ்க்கையை வாழலையா? இப்போ இருக்க குழந்தைங்க நல்லா விவரமாகவே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தான் பயந்துட்டுருக்கோம். அவங்க நல்லா தெளிவாக தான் இருக்காங்க சம்மந்தி. நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரிங்க சம்மந்தி. எப்படி வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம டேக்குக்கு நினச்சி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ்க்கு இன்னும் 4 days தான் இருக்குது. வீட்டில் அப்படியே பரபரப்பாக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜேகே, சுகா எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. தாத்தா பாட்டி ஆசைப்பட்டாங்க. அதனால் 4 பேரோட கல்யாணமும் ஒரே ஸ்டேஜ்லேயே நடக்க போகுது. அதுக்கான வேலையெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது அவங்க இருக்கிறது டேகு பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துலேயே ரொம்ப பெரிய வீடுன்னா அது நம்ம டேயாங் வீடு தான். வீட்டிலேயே மேரேஜ் செட்டப்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு. அங்கே இந்த மண்டபம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அது ஒரு சமத்துவ கூடம்னு சொல்லுவாங்க, அதாவது சத்துணவுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இடத்துல தான் பொதுவாக அந்த கிராமத்துலலாம் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கோவிலில் நடக்கும். அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டியாங்கோட வீடு ரொம்ப பெரிய வீடுன்றனால மேரேஜ் செட்டப்லாம் டேவோட வீட்லேயே நடக்குது. அந்த வீட்லேயே பெரிய சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சு
ரொம்ப அழகா வந்து அந்த மேரேஜ் செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. மேரேஜ் வந்து கோவிலில் நடக்கிற மாதிரியும், அந்த மற்ற விஷயம்லாம் வீட்டில் வச்சுக்கிற மாதிரியும் வந்து இருக்குது. ரிசப்ஷன் மாதிரி வீட்டிலேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேரேஜ் வந்து கோவிலில், அந்த ஊர்லேயே பெரிய கோவில், ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது. அதுவும் ரொம்ப பெரிய கோவில். அந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான குடும்பம் வந்து நம்ம டேவோட குடும்பம். அதனால கல்யாணமும் அந்த கோவிலில் தான் நடக்குது. இப்போது ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வேலையை எடுத்து வேகமாக மின்னல் வேகத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. தாத்தாவோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோசமாயிட்டே போகுது. அதை நினச்சும் ஒரு பக்கம் நம்ம டேயோட அம்மாவுக்கும் ஜேகேயோட அப்பாவுக்கும் கவலையாக இருக்குது. அவங்களோட பார்ட்னர்ஸ் தான் அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்கிறாரு, எனக்கு வந்து கல்யாணம், எனக்கு என் மாமாவுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த விஷயம் வந்து அப்படியே டேவோட ஸ்கூலுக்கும் போகுது. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. இப்போது ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது நம்ம டேவோட அப்பா தான், சார் வாங்க சார் வாங்க, மிஸ்டர் கிம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க மிஸ்டர் கிம்? டேயாங்க்கு 14 வயசு தான் ஆகுது. இல்லை, அவனுக்கு 15 14, அவனுக்கு இன்னும் மேஜர் வயசே ஆகலை. அதுக்குள்ளே அவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க மிஸ்டர் கிம். இது வந்து சட்டப்படி ரொம்ப தப்பு. அவனோட பள்ளி பருவத்தை முடிக்காமல் அவனுக்கு வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கக்கூடாது. இது வந்து சட்டப்படி தப்பு. இது வந்து பெரிய கேஸாக வந்து மாறும். கேஸ் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை, அவனோட ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலி எல்லாருமே அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட அப்பா தான், இல்லை சார், எனக்கு வந்து எல்லாமே தெரியும். என்னோடய பெரிய பையனுக்கு மட்டும்தான் நான் வந்து கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தேன். என்னோட மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரோட கடைசி ஆசை வந்து டேக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது. டாக்டர் வந்து குறிப்பிட்ட மாதம் தான் அவர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து தேதி சொல்லிட்டாங்க. அதனால் அவரோட கடைசி காலத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் ஆசைப்பட்டதை நடத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இந்த கல்யாணத்தினால டேவோட படிப்பு வந்து பாதிப்பே ஆகாது. கல்யாணம் முடிஞ்ச கையோட டே வந்து ஸ்கூலுக்கு வருவான், அவன் காலேஜ் முடிப்பான், வேலைக்கு போவான். அதுக்கப்புறம் தான் அவனோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்பான். நீங்கள் இதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஓகே தான் கிம். ஆனாலும் அவன் சின்ன பையன், அவனுக்கு விவரம் தெரியாது. லைஃப்னால் அது அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இல்லை சார், என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என் பையனை விட என் மருமகன் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டான். அவனை படிக்க வைப்பான், வேலைக்கு அனுப்புவான். அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஓகே கிம், நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நாங்களும் எல்லோரும் கல்யாணத்துக்கு வரோம். எங்கள் டே வந்து மறுபடியும் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும், அவன் படிக்கணும். அவன் படிப்புக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது. அதெல்லாம் எதுவும் ஆகாது சார், நான் உங்களுக்கு வாக்கு தரேன். கண்டிப்பாக டே படிப்பான். ஓகே, இப்படி சொல்லிவிட்டு ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கெல்லாம் இந்த விஷயமே தெரியாது. ஆனால் வந்து ஜங்குக், சுகாவோட ஃபேமிலி, டேவோட அம்மா, தாத்தா பாட்டி, ஜிமின் எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க.
நம்ம டே வந்து டியூஷன் போயிருந்திருப்பாரு. அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜேகேவும் டேயோட அப்பாக்கிட்ட வந்து, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன். உங்களுடைய வாக்கை நான் நிறைவேற்றுவேன். கண்டிப்பாக வந்து டே படிப்பான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் டேவோட படிப்பு முடிகிற வரையும் நானும் டேவும் இந்த வீட்டிலேயே கூட இருக்கிறோம். நானும் என்னோடய ஸ்டடீஸை வந்து இங்கேயே கண்டினியூ பண்ணுறேன். அவன் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து அவனுக்கு ஆசைப்பட்ட வேலைக்கு அவன் போகட்டும். நானும் சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் அவன் ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் மாமா. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மிஸ்டர் கிம் தான் அப்படி ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப பெருமையாக இருக்குப்பா நீ சொன்னது கேட்க. கண்டிப்பாக என் நம்பிக்கை வந்து வீண் போகாது. நீ என் பையனை நல்லா பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஹாப்பியாக அந்த இடம் அப்படியே மாறுது. இப்போது அப்படியே 3 டேஸ் கழித்து காட்டுறாங்க. இன்றைக்கி தான் வந்து மேரேஜு. நம்ம யோன்மின் அப்புறம் டே குக்கு தாத்தா பாட்டி எல்லாருமே. தாத்தா இப்போ ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு இருக்கார். ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, டல்லாக தான் இருக்கார். ஆனால் வந்து நல்லா இருக்கார், நல்லா பேசுகிறாரு, நடக்கிறாரு. பாட்டி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா கல்யாணம் அப்படின்றதுனால. இப்போ நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து கோயிலில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போது கோயிலில் தான் நம்ம ஜேகே அண்ட் சுகா வந்து மேடையில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போது டேவோட அப்பா தான் ஜேகேவையும் டேவையும் கூட்டிகிட்டு ஜிமினையும் டேவையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அப்படியே நம்ம யோன் குக் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே நிமிர்ந்து டேவை தான் பார்க்குறாரு. டே நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே குமிஞ்சிட்டே இருக்கார். ஆனால் நம்ம ஜிமின் அப்படி இல்லை. ஜிமின் நல்லா சுகாவை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம சுகா தான் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே குமிஞ்சிட்ருக்காரு. இப்போது ஐயர் தான் ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மின்யுங்கி ஆகிய நீங்கள் பார்க் ஜிமினை திருமணம் செய்ய சம்மதமா? மின்யுங்கி ஆகிய நான் பார்க் ஜிமினை திருமணம் செய்ய சம்மதம். பார்க் ஜிமின் ஆகிய நீங்கள் மின்யுங்கியை திருமணம் செய்ய சம்மதமா? பார்க் ஜிமின் ஆகிய நான் மின்யுங்கியை திருமணம் செய்ய சம்மதம். ஓகே, 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு சுகா அப்படியே ஜிமின் கையில் ரிங் போட்டு விடுறாரு. ஜிமினும் அப்படியே சுகா கையில் ரிங் போடுறாரு. அப்படியே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. நம்ம டேக்குக்கும் ரொம்பவே ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. இப்போது ஐயர் தான் ஜேகேவை பார்த்து, ஜான் ஜங்குக்காகிய நீங்கள் கிம் தேயாங்கை திருமணம் செய்ய சம்மதமா? ஜான் ஜங்குக்காகிய நான் கிம் தேயாங்கை திருமணம் செய்ய சம்மதம். கிம் தேயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? கிம் தேயாங் ஆகிய நான் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதம் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறான். ஜேகேக்கு அப்படியே சிரிப்பாக இருக்குது. ஜேகே சிரிச்சிட்டே இப்படி பார்க்குறான். இப்போ ஐயர் தான் 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் மாறி மாறி ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.